தேமுதிக விமர்சனம் செய்யறதுக்கு வைகோவுக்கு எந்த அருகதையுமே கிடையாது. தேமுதிகவில் கிளை, வார்டு, வட்டம், பகுதி, தொகுதி, மாவட்டம், மாநிலம் அப்படின்னு பல்வேறு நிர்வாகிகள் எல்லாமே இருக்காங்க. லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க. உங்களுடைய கட்சியில ஒரு தொண்டர்கள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் நிரூபிக்க பார்க்கலாம். திமுகவிலே உங்களுக்கு தனியா ஒரு சீட்டு கொடுக்கல. ஏன்னா நீங்க சீட்ல ஜெயிச்சாலுமே நாட்டு மக்கள் இல்ல, உலகத்துக்கே தெரியும் நீங்க எப்படியாப்பட்ட வைகோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால உங்களுக்கு திமுக தலைவர் ஸ்டாலினே உங்களை நம்பாம தான் அவருடைய சின்னத்தில் நீங்க போட்டிடணும் அப்படின்னு சொன்னா ஒரு சீட்டு நீங்க ஜெயிச்சிருந்தீங்கன்னா கூட தனியா வாங்கி நீங்க தான் முதலமைச்சர் அப்படின்னு நீங்க உட்காந்துருப்பீங்க. அந்த அளவுக்கு நீங்க அரசியல்ல ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தான் சொல்லுவாங்க. தேமுதிக 10 சீட்டு கொடுத்துட்டாங்க, ஒரு ராஜ்யசபா கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த மேடையில பார்த்தாலுமே 2-3 டைம் நாங்க பார்த்துட்டோம். தேமுதிக கேப்டன் அள்ளி அள்ளி கொடுத்து கரங்கள் அந்நியருமே அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதனால லட்சக்கணக்கான தொண்டர்கள் இப்பயுமே அதில் இருந்துட்டு தான் இருக்காங்க. இந்த தேர்தலில் நான் இருக்கக்கூடிய தொகுதியிலேயே வைகோ கட்சியில ஒன்றிய செயலாளரே கிடையாது. அவசரத்துக்கு யாரையும் ஒன்று ஆள் பிடிச்சி போட்டு விட்டாங்க. இது மாதிரியான ஒரு கட்சி தமிழ்நாட்டில் எங்கேயுமே இருக்காது. தொண்டர்களே இல்லாத கட்சி மதிமுக தான் அப்படின்றத யாருமே மறுக்க முடியாது. கிளை செயலாளர்கள் தமிழ்நாட்டில் எந்த ஒரு நாளும் எடுத்துக்கங்க, உங்களுக்கு இருக்காங்களா? மாவட்டம், ஒன்றியம் எல்லாமே இருக்காங்களா? யாருமே இருக்க மாட்டாங்க. அதே தேமுதிகவில் இன்னைக்கு அவசரமா போடக்கூடிய ஒன்றிய செயலாளர் கிடையாது, மாவட்ட செயலாளர் கிடையாது. எல்லாமே கேப்டன் மன்றம் வச்சிருக்கிறப்ப அப்ப இருந்தவங்க தான் இப்ப ஒன்றியம், மாவட்டம், மாநிலம் அது மாதிரி இருக்காங்க. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அதிமுக அவ்வளவு பெரிய கட்சியா இருந்துச்சு, ஐசியூல இருந்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவரோட நிலைமை பாத்தீங்களா? ஐசியூல அவங்க போயிட்டாங்க தேமுதிக விமர்சனத்தினால. உங்களுக்கு ஏற்கனவே கட்சியே கிடையாது. அதுவும் திமுக தான் இது ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். இத்தனை ஆண்டு காலமாக உங்க கூட இருந்து ஃபர்ஸ்ட் துரோகிகள் இவங்க தான் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஜெயிக்கிறப்ப கூட இருக்கிறதோட தோக்குறப்ப யாரு கூட இருக்காங்களோ அவங்கதான் உண்மையா விசுவாசம் அப்படின்றவங்களுக்கு பேரு. இவங்கெல்லாம் பதவிக்கும் பணத்துக்கும் இருந்தவங்க. இன்னைக்கு உங்ககிட்ட சத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா மாறி ஓடுறாங்க. திமுக அவசரத்துல தான் நிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைகோ சொல்றாரு. அப்ப உங்களுக்கு தொண்டர்களே இல்ல, உங்க கட்சிக்கு மரியாதை கொடுத்து ஏதோ ரொம்ப நாளா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அதை எங்க சின்னத்திலே நில்லுங்க. நீ சப்போஸ் ஜெயிச்சாலுமே இது மாதிரி வேலையை காட்டுவீங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். அவங்களுக்கு முன்கூட்டியே அவங்க தெரிஞ்சுதான் அந்த சின்னத்துல உங்களை மட்டும் நிக்க சொன்னாங்க. மீதி எந்த கட்சியுமே அவங்க சின்னத்தில் நிக்க சொல்லல. அப்படியே அவங்க சின்னத்தில் நிக்க சொன்னவங்க யாருமே உங்களை மாதிரி பண்ணல. கேப்டன் அள்ளி அள்ளி கொடுக்கும் போது இது பத்தாதுங்க, இன்னும் சேர்த்தி கொடுங்கன்னு சொன்னது எங்க அந்நியார். தேமுதிக பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? ஏற்கனவே துரை வைகோவே சொல்லியிருக்காரு, தேமுதிகவுக்கு அழிவு ஏற்கனவே ஏற்படுத்துறது வைகோ தான் அப்படின்னு சொல்லிட்டு. கட்சி தகவல் சட்டம் அப்படின்னு ஒண்ணு கரெக்டா இருந்துச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் உங்க மேல தான் பாயும். தமிழ்நாட்டிலேயே அதிக கட்சியில தாவிக்கிட்டே இருந்தது அது நீங்க மட்டும்தான். அதுக்கு யாரும் சாட்சியே கொடுக்க தேவையில்ல. அது நாட்டு மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த கருத்து எல்லா கட்சியில இருக்கிறவங்க பார்த்தாலுமே உங்களுக்கு தான் எதிர்பார்த்து தெரிவிப்பாங்க. தேமுதிக மேல விமர்சனம் வைக்கிறது நீங்க எல்லை மீறி போறீங்க. அப்ப கூட்டணியில் இருக்கும்போதே 10 சீட் தராங்க, ராஜ்யசபா சீட் தராங்கன்னு சொல்லிட்டு உங்களால முடிஞ்சா வாய் திறந்து கேட்டிருக்க முடியுமா? உங்களால கேட்க முடியாதனால தானே அவங்க சீட்லயே நிக்கிறதுக்கு நீங்க ஒத்துக்கினீங்க. ஏன்னா இவங்க தான் ஜெயிக்க போறாங்க, திமுக தான் ஜெயிக்க போறாங்க, நம்ம இவங்க கிட்ட இருந்தா தான் நாம பிழைக்க முடியும் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணி தான் நின்றீங்க. வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்ககிட்ட தொண்டர்கள் இருந்தாதான் சீட்டு தருவாங்க. தொண்டர்களே இல்லையே, இதை நீங்க காலகையை பிடிச்சுதான் சீட்டு வாங்கியிருப்பீங்க. அதை பத்தி நாங்க தேமுதிக என்ன பேசணுமா? தேமுதிகவை நீங்க தான் வம்புக்கு இழுக்கிறீங்க. தேமுதிகவுல கேப்டன் சொல்லி கொடுத்திருக்காரு, அள்ளி அள்ளி கொடுத்திருக்காரு. நீங்க யாருன்னா உங்களால வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? கேப்டனால ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுல தேமுதிக அப்படின்ற ஒரு இயக்கம் எத்தனையோ ஒரு நல்ல விஷயங்களை ஒண்ணுமே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி ஒரு ரோல் மாடல் யாருன்னா இருக்காங்களா? அப்படியே ரோல் மாடல் இருந்தாலுமே அது உங்களை மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்க மட்டும்தான் இருப்பீங்க தமிழ்நாட்டிலே. தேமுதிகவை தயவு செய்து இதுக்கு மேல நீங்க எந்த மேடையில பேசுறத நிறுத்திக்கணும். நீங்க எல்லை மீறி பேசுறீங்க. கடைசியில எடப்பாடி பழனிசாமி மாதிரி, அதிமுக ஒழிச்சு மாதிரி, எடப்பாடி மாதிரி ஆயிடாதீங்க. நீங்க தேமுதிக பத்தி விமர்சிக்கிறது இதுவே கடைசியா இருக்கணும்.